Graph of logarithmic function. Graph of logarithmic function. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோனோடோனிசிட்டி ஆஃப் லாகரிதம் பார்த்துட்டு நம்ம கிராஃபுக்கு வரலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோனோடோனிசிட்டி. மோனோடோனிசிட்டினா எய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், அப்படி மட்டும்தான். எய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், அது மட்டும் தான் வரும். சரிங்களா? மோனோடோனிசிட்டி ஆஃப் லாகாரிதம் சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, கான்ஸ்டன்ட் பேஸ். அதாவது பேஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா, கான்ஸ்டன்ட் பேஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா என்ன பண்றது அப்படின்றது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். கான்ஸ்டன்ட் பேஸ் இருந்தா பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து லாகரிதம் ஆஃப் x டு தி பேஸ் a கிரேட்டர் தென் லாகரிதம் ஆஃப் y டு தி பேஸ் a. இது இன்இக்வாலிட்டி. எப்படி இருந்துச்சுன்னா வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா வந்து x கிரேட்டர் தென் y கிரேட்டர் தென் 0 if a கிரேட்டர் தென் 1. a வந்து அதாவது பேஸ் வந்து கிரேட்டர் தென் 1ன்னா அப்போ வந்து x கிரேட்டர் தென் y கிரேட்டர் தென் 0. ஆக்சுவலா வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் தானே டிஃபைன்டு, அதனால பாசிட்டிவ் நம்பர்ன்றதால கிரேட்டர் தென் 0 போடுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதே வந்து பாருங்க, இது ரிவர்ஸா வந்துடும். எப்படி ரிவர்ஸா வந்துடும்னா x கிரேட்டர் தென் 0 அண்ட் y கிரேட்டர் தென் x இப்படி வந்துடும். இஃப் இந்த கண்டிஷன்ல ஆல்ரெடி பார்த்தது a கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 1 அப்படின்னு நமக்கு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது பார்த்துங்க. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பாருங்க, log of x to the base a less than log of y to the base a இப்படி இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அதாவது இங்க இந்த இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ்ல எழுதிட்டோம், அவ்வளவுதான். இப்படி எழுதும் போது என்ன வந்துடும்னா x is greater than 0 less than y. சரிங்களா? if a greater than 1 அப்படின்னு வந்துருது. இதே வந்து x greater than y greater than 0 if a வந்து எப்படி வரும்னு சொல்லுங்க, greater than 0 less than 1 அப்படின்னு இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த கிரேட்டர் தென் இந்த லெஸ் தென் இந்த மாதிரி சிம்பிளுக்கு இது மாற்றி இருக்கும். இது புரிஞ்சுக்கிறோம் நீங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாயிண்ட், இந்த இன்இக்வாலிட்டிலாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். log x to the base a greater than p அப்படின்னா எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க, x is greater than a power p. அதாவது லாகரிதம்ல இருக்கிறது எக்ஸ்போனன்ட்ல மாத்திட்டோம். அதாவது a to the base p a to the power p equal to x எழுதுவாங்க. இது இன்இக்வாலிட்டி இப்படி எழுதுறோம். if a is greater than 1. சரிங்களா? இதே வந்து x greater than 0 less than a power p இப்படின்னு எழுதுவோம். if a is greater than 0 less than 1. எல்லாமே இந்த பேஸ் வேல்யூ வந்து not equal to 1, அடுத்து greater than 1க்கு less than 0 to 1க்கு மட்டும் தான் நம்ம இப்படி எழுதுறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, log x to the base a less than p which implies x is greater than 0 less than a power p if a greater than 1. இதெல்லாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரும். பாது இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருக்கும். x is greater than ap இதுக்கு வந்து இப்படி எழுதலாம், if a greater than 0 less than 1 அந்த மாதிரி எழுதிக்கிறோம். சரி, புரியுதுங்களா? இது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதே வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா வேரியபிள் பேஸ் அப்படின்னு எழுதுறோம். வேரியபிள் பேஸ் எடுத்தீங்கன்னா அப்ப என்ன வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து log a to the base x, x வந்து வேரியபிள் is இப்படி கொடுத்துறோம், is defined if a greater than 0 and x greater than 0 and x is not equal to 1. இது தெரிஞ்ச விஷயம் தான், பேஸ் வந்து not equal to 1 அப்படின்னு வரணும். சரிங்களா? செகண்ட் வந்து if a greater than 1 then log a to the base x is monotonically decreasing அப்படின்னு வச்சுக்கணும். decreasing in 0,1 யூனியன் 1, infinity அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது a வந்து greater than 1 இருந்துச்சுன்னா log a to the base x இருக்கு இல்லைங்களா, log a to the base x இந்த வேல்யூ வந்து மோனோடோனிக்கலி டிக்ரீசிங். x வந்து 0 to 1, 1 to infinity. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இது எல்லாமே. சரிங்களா?
இதே வந்து if a வந்து உங்களுக்கு greater than 0 less than 1 அப்படி இருந்தா then log of a to the base x இது அப்படியே ஆப்போசிட்டா வந்துரும், monotonically increases அப்படின்னு வரும். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மாத்தி மாத்தி நம்ம எழுதுன மாதிரி இருக்குமே தவிர அந்த எக்ஸ்போனன்ஸ் a பவர் x is equal to b இருந்தா log b to the base a equal to x ன்னு எழுதுவோம் இல்லையா, அந்த கண்டிஷன் வச்சுட்டு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா இந்த இன்இக்வாலிட்டி எல்லாம் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சரி, இது வந்திருக்கு. இது வந்து இங்க பாத்தீங்கன்னா இதுவும் வந்து என்ன பண்ணணும், நம்ம x is not equal to 1 ன்னு எழுதணும். x is not equal to 1, x not equal to 1 னா 0 to 1, யூனியன் 1, இன்ஃபினிட்டி இதுல தான் வரும் அப்படின்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்கலாம் பாருங்க. இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் கவனிப்பா. இதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் if a greater than 1 அடுத்து p greater than 1 then log of p to the base a greater than 0, log of p to the base a greater than 0 இது ஞாபகம் வச்சுங்க. a greater than 1 p greater than 1 then log of p to the base a வந்து greater than 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? சரி, என்ன எக்ஸாம்பிள் வந்து ஒன்னு எழுதி பார்க்கலாம் பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து log of p to the base a equal to x ன்னு வச்சீங்கன்னா இது எப்படி எழுதலாம், a power x is equal to p ன்னு எழுதிங்க. இப்ப a வந்து greater than 1 p யும் greater than 1 னா அப்ப x வந்து பாசிட்டிவா தானே இருக்கணும். அப்ப x பாசிட்டிவ்னா இந்த வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, செகண்ட் பாயிண்ட் இது சொல்றேன் பாருங்க. செகண்ட் பாயிண்ட் if a greater than 0 less than 1 and p greater than 1 then log of p to the base a less than 0, p to the base a less than 0 இதுக்கு வந்து ப்ரூஃப் இது எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. log of p to the base a equal to x ன்னு வச்சுங்க. இது எப்படி மாத்தி எழுதலாம், a power x is equal to தானே p ன்னு எழுதுவோம். நல்லா கவனிங்க, a வந்து less than 1 0 to 1 இருக்கு, p வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு greater than 1 இருக்குன்னு வச்சுங்க. அப்படின்னா எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். a வந்து ஒரு 1/10 வச்சுக்கலாமா, ஏன்னா 0 to 1 தானே 1/10 வச்சுங்க. 1/10 வச்சுக்கிட்டு பவர் x இருக்கு இல்லையா, இந்த x ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். p வந்து ஒரு 10 ன்னு சும்மா வச்சுங்க. p வந்து greater than 1 10 வச்சுங்க. அப்ப இங்க -1 ன்னு போட்டா தானே இது ரெசிப்ரோக்கல் எடுத்தா 10 = 10 வரும். அப்படின்னா இந்த x வேல்யூ வந்து நெகட்டிவ் தானே வருது. அப்ப இந்த x வேல்யூ நெகட்டிவ்னா இந்த வேல்யூ நெகட்டிவ் தானே, நெகட்டிவ்னா லெஸ் தென் 0 தானே வரும். அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாயிண்ட் இப்போ சொல்றது எல்லாமே இந்த ஏதாவது வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். if a greater than 1 and p 0 to 1 இப்படி இருந்துச்சுன்னா then log of p to the base a less than 0 இதுக்கெல்லாம் நான் ப்ரூஃப் சொல்லி தரல. இந்த நம்பர்ஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும் இப்ப சொன்ன மாதிரி. அதே மாதிரி if p is greater than a is greater than 1 then log p to the base a greater than 1 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து if a greater than p greater than 1 then log of p to the base a, log of p to the base a greater than 0 less than 1. Next point வந்து if a is greater than 0 less than p less than 1 then log of p to the base a greater than 0 less than 1. Next last point, if p is greater than 0 less than a less than 1 அப்படின்னு இருந்தா then log of p to the base a is greater than 1 அப்படின்னு வரும். is greater than 1 ன்னு வரும். is greater than 1. இப்போ நம்ம கிராஃப் வரையலாம்ப்பா. லாகரிதம் கிராஃப் வரையலாம். ஃபர்ஸ்ட் கிராஃப் வரையலாம் பாருங்க. கிராஃப் ஆஃப் y is equal to logarithm of x to the base a, logarithm of x to the base a if a greater than 1 and x greater than 0. அதாவது லாகரிதமா பாசிட்டிவ் நம்பருக்கு தானே டிஃபைன்டு, பாசிட்டிவ் நம்பருக்கு தான் டிஃபைன்டு. நல்லா கவனிங்கன்னா x greater than 0 a greater than 1 இருக்கு. இதுக்கு லாகரிதம் நம்ம வரைய போறோம். சரிங்களா? அப்ப லாகரிதம் எந்த மாதிரி லாகரிதம் நம்ம எடுக்க போறோம் பாருங்க. அதாவது கிராஃப் வந்து y ஆக்சிஸ் எடுக்கிறேன் நான். இது y ஆக்சிஸ் நல்லா கவனிங்க. இது y ஆக்சிஸ் எடுத்திருக்கேன்.
அடுத்து இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்க போறேன். இங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா ஒய் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு தெரியணும். சரி, அப்படின்னா அங்க நல்ல கவனிங்க. லாக் இந்த வந்து இது y ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டு தி பேஸ் எதுனா அப்ப a பவர் y ஈக்குவல் டு எக்ஸ்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்ப a பவர் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா, இதெல்லாம் புரிஞ்சிருந்தா இங்க புரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, a கிரேட்டர் தேன் 1 இருந்தா அப்போ y இன்க்ரீஸ் ஆனா தானே இது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் 2ன்னு வச்சுங்கப்பா. 2ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க y ன்னு போட்டுட்டு இங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்னு வச்சுங்க. இப்போ y-க்கு 1 போட்டா x-க்கு 2ன்னு வரும். அதாவது y இஸ் ஈக்குவல் y வேல்யூ x வேல்யூ வரும். y-க்கு 1 போடுங்க, x-க்கு 2 வருது. y-க்கு 2 போடுங்க, x-க்கு 4 வருது. அப்படி தானே இது? y-க்கு 3 போட்டா x 8 வருது. புரியுதுங்களா உங்களுக்கு இது? அப்படின்னா x இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தா y இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். x இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? y இன்க்ரீஸ் ஆகும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து y வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து சம் நெகட்டிவ் வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ் வேல்யூஸ் அதாவது x தான் நெகட்டிவ் வரக்கூடாது, ஆனா y நெகட்டிவ் வரலாம். எக்ஸ் ஒய்க்கு நெகட்டிவ் போட்டு பாருங்க. அதாவது ஒய்க்கு வந்து -1 போட்டீங்கன்னா எக்ஸ் என்ன ஆகும் பாருங்க, 1/2 வருது. ஒய்க்கு -2 போட்டு பாருங்க, ஒய்க்கு -2 போட்டு பாருங்க, எக்ஸுக்கு வந்து 1/4. அப்போ நெகட்டிவ்ல அதாவது இந்த எக்ஸ் வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்கு. எக்ஸ் வேல்யூ குறைஞ்சிட்டே வந்தா ஒய் வந்து நெகட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது நல்லா பாருங்க, எக்ஸ் வேல்யூ இங்க கூட்டிட்டே போகணும், பாசிட்டிவ் கூட்டிட்டே போனா ஒய் பாசிட்டிவ் கூட்டிட்டு போச்சு. அடுத்து எக்ஸ் வேல்யூ லெஸ் தேன் 1 குறைச்சிட்டே போனோம்னா ஒய் வேல்யூ நெகட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ கிராஃப் வரைய போறோம். நல்லா பாருங்க, ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஒய்ன்றது லாக் ஆஃப் எக்ஸ் டு தி பேஸ், இது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். எக்ஸ் வேல்யூ பாருங்க, எக்ஸ் வேல்யூ கூட்டிட்டே போனா ஒய் வேல்யூ கூட்டிட்டே போகுது. எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் 1 வந்தா நல்லா பாருங்க, எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் 1ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போனா ஒய் வேல்யூ என்ன ஆகுது, பாசிட்டிவ் கூட்டிட்டே போகுது. எக்ஸ் வேல்யூ லெஸ் தேன் 1 வந்துச்சுன்னா, லெஸ் தேன் 1 அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா y வேல்யூ நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம கிராஃப் வரையணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து x 1ன்னு இருந்தா அப்ப என்ன வரும், y 0. ஏன்னா லாகரிதம் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ லாகரிதம் ஆஃப் 1 இந்த பாயிண்ட் 1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் 1ன்னு எடுத்துக்கிறேன். x ஈக்குவல் டு 1ன்னு போட்டா y வேல்யூ 0, log 1 இஸ் 0 அப்படின்னு எடுத்துருக்கோம். அடுத்து x கிரேட்டர் தேன் 1ன்னு போனா y இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும், அப்படின்னா log of x இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும், அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். x இன்ஃபினிட்டின்னு போனா லாகரிதம் ஆஃப் x வந்து இன்ஃபினிட்டி, லாகரிதம் ஆஃப் x வந்து இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் பாருங்க, x 2 4 8 அப்படின்னு போகுது, ஆனா y அப்படி 1 2 3ன்னு போகுது. அப்ப x ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது, y வந்து ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கிராஃப் வரையணும். அப்ப x வந்து நல்லா ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது, y ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்படி கிராஃப் வரும் நமக்கு. புரியுதுங்களா? அடுத்து வந்து பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1, லெஸ் தேன் 1ன்னா இங்க லெஃப்ட் சைடு ஆஃப் 1க்கு கிராஃப் எடுக்கணும். அப்படி வரைஞ்சோம்னா லெஸ் தேன் 1, எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1 டிகிரீஸ் பண்ணிட்டே போனா y நெகட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ y வந்து நெகட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகும். அதே எக்ஸ் 0க்கு வந்துச்சுன்னா y மைனஸ் இன்ஃபினிட்டி, y வந்து என்ன வரும், மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்படி கிராஃப் வரும். ஸோ இந்த மாதிரி வரும், நல்லா ஸ்மூத் கர்வா வரும், நல்லா இப்படி ஷார்ப்பா வரும். அவன் கிராஃப் தனியா கூட வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க, இப்படி நல்லா ஷார்ப்பா அப்படி கிராஃப் நல்லா ஸ்மூத்தா அப்படி இந்த மாதிரி இப்படி நல்லா வந்துடும். இதுதான் y, இது x அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட் உடைய கோஆர்டினேட் வந்து பாத்தீங்கன்னா 1,0. இதுதான் வந்து கிராஃப் ஆஃப் log of கிராஃப் ஆஃப் என்னது, y is equal to log x to the base a when a greater than 1, x பாசிட்டிவ் நம்பருக்கு தான் டிஃபைன் அப்படின்னு நமக்கு வருது. இந்த கிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சரிங்களா? அடுத்து செகண்ட் கிராஃப் வரையறேன் பாருங்க. செகண்ட் கிராஃப் ஆஃப் y is equal to logarithm of x to the base a if a is greater than 0, less than 1 and x greater than 0. நல்லா பாருங்க, x பாசிட்டிவ் தான் வரையறோம், ஆனா a வந்து greater than 0. போன கிராஃப் வந்து greater than 1, இப்போ 0 to 1 அப்படின்னு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம கிராஃப் வரைய போறோம். கிராஃப் வரையலாமா நம்ம? சரி, இப்போ y ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கவனிங்க, இங்க x ஆக்சிஸ் எடுக்க போறேன். நல்லா கொஞ்சம் பொறுமையா கவனிங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இது. இப்போ பாருங்கப்பா, கொஞ்சம் வேல்யூஸ் எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம், அப்பதான் கொஞ்சம் புரியும் நமக்கு. இப்போ வந்து y is equal to log x to the base எதுனா, அப்ப a power y equal to x தானே. அப்போ என்ன, a power y is equal to x ன்னு வருது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, a power y equal to x ன்னு வச்சுங்க. a வந்து எக்ஸாம்பிள் 1/10 ன்னு வச்சுங்க. a வந்து எக்ஸாம்பிள் எவ்வளோ, 1/10 ன்னு வச்சுங்க. புரியுதுங்களா? இது பவர் y ன்னு வச்சுக்கிட்டு இது ஈக்குவல் டு x ன்னு வச்சுங்க. இப்போ y இங்க வந்து x ன்னு வைக்கலாம். சும்மா y க்கு 1 ன்னு போட்டு பாருங்க, x என்ன வரும், 1/10 ன்னு வரும். y க்கு வந்து என்ன பண்றீங்க, y க்கு வந்து 2 ன்னு போட்டு பாருங்க. y க்கு 2 போட்டீங்கன்னா x என்ன வந்துரும் பாருங்க, 1/100 அப்படின்னு வருது. அப்படிதானே? புரியுதுங்களா? அப்படின்னா வந்து இந்த இது நல்ல கவனிங்க, x வந்து டிக்ரீஸ் ஆனா y இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப x இன்க்ரீஸ் ஆனா y டிக்ரீஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா?
அப்ப இந்த மாதிரி ஏ வந்து கிரேட்டர் தேன் 0 லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா எக்ஸ் டிக்ரீஸ் ஆனா ஒய் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ரிவர்ஸ் என்னது, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகணும், ஒய் டிக்ரீஸ் ஆகணும். ஒய் டிக்ரீஸ் ஆகணும், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஒய் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எக்ஸுக்கு 1ன்னு வந்தா, எக்ஸுக்கு 1ன்னு இருந்தா லாக் 1 வந்து 0. அப்ப நல்லா பாருங்க, இந்த 1ன்னு ஒரு பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணினா இந்த வேல்யூ வந்து 0ன்னு வரணும். இங்க வந்து ஒய்ன்னு எடுக்கிறேன், இங்க எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். ஒய்ன்றது லாகரிதம் ஆஃப் எக்ஸ் டு தி பேஸ் ஏ அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து எக்ஸுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு இப்படி போட்டிருக்கும். அதாவது எக்ஸ் வந்து 0ல இருந்து 1 வரைக்கும் இது வரைக்கும் எழுதிருக்கும். 0ல இருந்து 1, அதாவது லெஸ் தேன் 1க்கு மட்டும் இப்படி எழுதிருக்கும். இதே வந்து இப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1க்கு போகிறோம். எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1, கிரேட்டர் தேன் 1 போனீங்கன்னா அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தேன் 1ன்னு போனீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இங்க வந்து ஒய்க்கு வந்து நம்ம நெகட்டிவ் வேல்யூ போட்டோம்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1 வரும். எப்படின்னா பாருங்க, ஒய்க்கு வந்து -1 போட்டு பாருங்க, ஒய்க்கு வந்து -1ன்னு போட்டீங்கன்னா இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு நமக்கு 10ன்னு கிடைச்சிருக்கும். எக்ஸுக்கு வந்து 10ன்னு கிடைச்சிருக்கும். ஒய்க்கு -2ன்னு போடுங்க, ஒய்க்கு -2ன்னு போட்டீங்கன்னா இது 1/100 ஆகிட்டு எக்ஸ் வந்து 100ன்னு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன ஆகுது நல்லா கவனிங்க, எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1ல இன்க்ரீஸ் ஆனா ஒய் வந்து நெகட்டிவ்லி இன்க்ரீசஸ். ஒய் வந்து நெகட்டிவ்லி இன்க்ரீசஸ். இந்த பாயிண்ட்ஸ் இப்போ நான் சொன்னதை வச்சு அப்படியே கிராஃப் வரைகிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது, இங்க வந்து பாருங்க எக்ஸ் வந்து என்ன ஆகுது, எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனா ஒய் டிக்ரீஸ் ஆகுது. அப்படிதானே, சாரி ஒய் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்துருக்கு. சாரி எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனா ஒய் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். எக்ஸுக்கு 1ன்னு வரும்போது ஒய் 0 வந்துடும் அப்படின்னு கிராஃப் நம்ம வரையலாம் பாருங்க. அப்படியே ஒய் வந்து இங்க 0ன்னு வந்துருது, 0ன்னு வந்துருது கிராஃப். புரியுதுங்களா? இது வரைக்கும் கிராஃப் புரியுதா? அடுத்து எக்ஸ் பாசிட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆனா ஒய் நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எக்ஸ் பாசிட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆனா ஒய் வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகணும். அப்படியே இப்படி இன்க்ரீஸ் ஆகணும். இந்த மாதிரி இருக்கும். இந்த கிராஃப் வரைஞ்சது எப்படி இருக்கு, நான் ஸ்மூத் கிராஃபா தனியா ஒரு முறை இப்போ வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. சும்மா வந்து நம்ம இப்படி வரைஞ்சிட்டோம்னா இந்த கிராஃப் எப்படி வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு நல்லா ஸ்மூத்தா அப்படி வரைஞ்சோம்னா அப்படி வந்திருக்கும் கிராஃப். இந்த மாதிரி வந்திருக்கும். புரியுதுங்களா? சரி, இன்னும் கொஞ்சம் கிராஃப்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து y is equal to log of x அப்படின்னு இருந்தா நல்லா கவனிக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. y is equal to logarithm of x to the base a இருக்குன்னா x must be greater than 0. ஏன்னா வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் x, லாகாரிதம் ஆஃப் பாசிட்டிவ் நம்பருக்கு தான் வந்து இது டிஃபைன்டு. லாகாரிதம் ஆஃப் பாசிட்டிவ் நம்பருக்கு தான் இது டிஃபைன்டு. இப்போ நான் ஒரு क्वेश्चन கேட்கிறேன், யார் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். y is equal to logarithm of mod x to the base a. y is equal to logarithm of mod x to the base a. இப்போ இந்த ஃபங்க்ஷன் லாகரிதம் ஃபங்க்ஷன் வந்து x வேல்யூ வந்து பாசிட்டிவ்க்கு மட்டும் இது டிஃபைன்டா இல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்துக்குமே டிஃபைன்டுன்னு வருமா அப்படின்னு நீங்க சொல்லணும். log of mod x, modulus of x னா பாசிட்டிவ், modulus of x னா பாசிட்டிவ். x நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி அப்படின்னா வந்து நமக்கு இது வந்து பாசிட்டிவ் தான் வரும். சரி, இப்போ இங்க பாருங்க, நம்ம கிராஃப் இங்க பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கிராஃப் இங்க ஃபர்ஸ்ட் கிராஃப் பார்த்தோம், செகண்ட் கிராஃப் பார்த்தோம். எக்ஸ் வந்து பாசிட்டிவ் தான் இந்த கிராஃப் வரைய முடியும்ன்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல மட்டும்தான், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து எக்ஸ் பாசிட்டிவ்னால ஃபர்ஸ்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல மட்டும் தான் கிராஃப் வந்தது. ஆனா இப்போ வந்து பாருங்க, இப்போ எந்த கிராஃப் நம்ம வரைய போறோம்னா வந்து நம்ம இந்த கிராஃப் எல்லாம் ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த கிராஃப் தான் வரைய போறோம். y is equal to log of mod x to the base a க்கு நம்ம கிராஃப் வரைய போறோம். அப்போ y equal to log of mod x to the base a க்கு வரைஞ்சா எந்தெந்த குவாட்ரண்ட்ல எல்லாமே வரும், எந்தெந்த குவாட்ரண்ட்ல கிராஃப் வராது சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த குவாட்ரண்ட்ல கிராஃப் வரும், எந்தெந்த குவாட்ரண்ட்ல கிராஃப் வராது, யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். Graph we will get in which quadrants we will get and in which quadrant we will not get for y is equal to log of mod x to the base a. அதாவது நல்லா கவனிக்கணும், இங்க கிராஃப் வந்து நமக்கு எப்படி வரும் பாத்தீங்கன்னா வந்து 4 குவாட்ரண்ட்லயுமே கிராஃப் வரும். 4, ஏன்னா x பாசிட்டிவும் போடலாம் நெகட்டிவும் போடலாம். x பாசிட்டிவ் போட்டா mod x பாசிட்டிவ் தான், x-க்கு நெகட்டிவ் போட்டாலும் அப்ப x-க்கு நெகட்டிவ் போட்டா x-க்கு நெகட்டிவ்ல தானே நம்ம வரையணும். புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன வரணும்னா வந்து உங்களுக்கு எல்லா கிராஃப்மே கரெக்டா வரும், 4 குவாட்ரண்ட்லயுமே கிராஃப் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கிராஃப் வந்து a greater than 0 greater than 1க்கு நம்ம கிராஃப் வரையலாம். a வந்து greater than 1க்கு கிராஃப் வரைவோம். சரிங்களா? a greater than 1க்கு கிராஃப் வரையலாம். நல்லா கவனிங்க. இப்போ வந்து x பாசிட்டிவ்னா இந்த சைடுல தானே x பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அப்ப கிராஃப் எப்படி வரும் சொல்லுங்க. ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச கிராஃப் தான், அது அப்படியே இது மாதிரி x a greater than 1னா இந்த கிராஃப் அப்படியே நம்ம வரையணும். இப்போ அப்படியே வரையலாம் பாருங்க. இப்போ கிராஃப் இப்படியே வந்துடும், அப்படி வருது கிராஃப். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ எக்ஸ் நெகட்டிவா இருந்தாலும் இந்த வேல்யூ பாசிட்டிவ் தானே. அப்போ எக்ஸ் நெகட்டிவா இருந்தாலும் இந்த வேல்யூ பாசிட்டிவ்னா
அப்ப எக்ஸுக்கு நெகட்டிவ் போட்டாலுமே இப்போ ஒய் வேல்யூ என்ன வரும்னா எக்ஸ் நெகட்டிவ் போட்டாலும் எக்ஸ் பாசிட்டிவ் போட்டாலும் சேம் வேல்யூ ஆஃப் ஒய் வரும். அப்ப எக்ஸுக்கு நெகட்டிவ் போட்டா நெகட்டிவ்ல தான் வரைய போறோம். ஒய் அதே மாதிரி தானே வரணும், ஒய் இதே மாதிரி தான் வரும். அப்படின்னா இப்போ கிராஃப் எக்ஸுக்கு நெகட்டிவ் போடும்போது கிராஃப் எப்படி வரும் பாத்தீங்கன்னா எபவுட் ஒய் ஆக்சிஸ் இமேஜ், இந்த கிராஃப் உடைய இமேஜ் இங்க வரைஞ்சிடணும். இந்த கிராஃப் உடைய இமேஜ் இங்க வரைஞ்சிடணும். புரியுதுங்களா? அப்ப இமேஜ் கொஞ்சம் நல்லா வரையணும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் பாருங்க. அப்படியே இது இமேஜ் மாதிரி அசியூம் பண்ணிக்கங்க. எப்படி வரும் கிராஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த கிராஃப் வரையலாம் பாருங்க. அதாவது y is equal to logarithm of x to the base a. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து இது mod x க்கு வரைய போறோம். a வந்து greater than 0 less than 1 க்கு அப்படியே மாத்திர போறோம். இப்படி வரைஞ்சா என்ன மாதிரி கிராஃப் வரணும்னு சொல்லுங்க. இது மாதிரி a less than a greater than 0 less than 1 க்கு இந்த மாதிரி கிராஃப் வரணும். இப்போ இந்த மாதிரி கிராஃப் வரையும் போது இந்த கேஸ்ல எத்தனை குவாட்ரண்ட்ல வரும்னு சொல்லுங்க. எல்லா குவாட்ரண்ட்லயும் கிராஃப் வருமா, இல்லைன்னா ஏதாவது குவாட்ரண்ட்ல கிராஃப் வராதா? கிராஃப் வந்து எல்லா குவாட்ரண்ட்லயுமே வருமா, இல்லைன்னா பர்டிகுலர் குவாட்ரண்ட்ல கிராஃப் வராதா? இந்த கேஸுக்கு சொல்லுங்கப்பா. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தீங்களா, ஏ கிரேட்டர் தேன் 0 லெஸ் தேன் 1 அந்த மாதிரி இருந்தா கிராஃப் எப்படி வந்திருக்கும் நமக்கு? இப்படிதான் கிராஃப் வந்திருக்கும். இந்த மாதிரி தான் கிராஃப் வந்திருக்கும். கரெக்டுங்களா? இப்போ எக்ஸுக்கு பாசிட்டிவ் போட்டாலும் இப்படி தான் ஒய் வேல்யூ இப்படி தான் வரும். எக்ஸுக்கு நெகட்டிவ் போட்டாலும் ஒய் வேல்யூ இப்படி தான் வரும். ஆனா எக்ஸுக்கு நெகட்டிவ் போடும்போது இந்த குவாட்ரண்ட்ல வந்துடும். புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலாம், அப்போ இந்த குவாட்ரண்ட்ல அப்படியே இப்படி வந்துடணும். எபவுட் ஒய் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் எபவுட் ஒய் ஆக்சிஸ் இமேஜ், இது ஆப்ஜெக்ட் இது இமேஜ் மாதிரி அப்படி கிராஃப் வரைஞ்சிட வேண்டியதுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அதனால வந்து எக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் போட்டாலும் நெகட்டிவ் போட்டாலும் இது மாட் எக்ஸ்ன்றதுனால ஒய் வந்து நமக்கு வேல்யூ வந்துடும். அதனால ரெண்டு குவாட்ரண்ட்லயுமே கிராஃப் வரும். சரி, இப்போ ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டு இந்த கிராஃப் ட்ரூ கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்க போறேன். யார் யார் கரெக்டா சொல்ல போறீங்க பார்க்கலாம். இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராஃப் பாருங்க. கிராஃப் ஆஃப் y is equal to நல்ல கிராஃபா, யார் யார் கரெக்டா யார் யார் தப்பு சொல்ல போறீங்க பாருங்க. mod of logarithm of mod x to the base a. நல்லா பாருங்க. அதாவது y is equal to mod of logarithm of mod x to the base a. ரெண்டு மாடுலஸ் போட்டிருக்கும். சரிங்களா? சரி, இது வந்து இந்த கிராஃப் நான் வரைய போறேன். இதுல வந்து எது எது தப்பு எது கரெக்ட்னு நீங்க சொல்லணும். இப்போ கிராஃப் வரையறதுல கரெக்டா தப்பா அப்படின்னு நீங்க சொல்லணும்ப்பா. கிராஃப் வரையறேன் பாருங்க. ஆக்சுவலா இதனுடைய இமேஜ் இப்படியே இந்த பக்கம் வரையணும். நான் அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. வரைஞ்சிடலாம்ப்பா. இதனுடைய இமேஜ் அப்படியே இப்படி வரையணும். இதனுடைய இமேஜ் இப்படியே வரையணும். சரிங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த கிராஃப் வரைஞ்சது நம்ம எதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ வந்து கிரேட்டர் தேன் 1, ஏ வந்து கிரேட்டர் தேன் 1க்கு வரைஞ்சிருக்கு. ஏ வந்து கிரேட்டர் தேன் 1க்கு இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? ஏ கிரேட்டர் தேன் 1க்கு இது வரைஞ்சிருக்கேன். இங்க ஒய் எடுத்திருக்கேன், இங்க எக்ஸ் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த கிராஃப் வந்து யார் யார் கரெக்ட் சொன்னீங்க, யார் யார் தப்பு சொன்னீங்க பாருங்க. அதாவது இந்த கிராஃப் தானே, இந்த கிராஃப் தானே, நல்லா கவனிக்கணும். இப்போ ஒய் வந்து இங்க மொத்த பாசிட்டிவ்னு போட்டோம்னா இது மொத்த மாடல்ஸ் தான் பாசிட்டிவ் தானே வரணும். அப்ப நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ்ல வந்துடும். அப்ப நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ்ல வந்துடும்ன்றதால இதை அப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இது ஏ கிரேட்டர் தேன் 1க்கு வரைஞ்சோம். இப்போ வந்து ஏ வந்து என்ன பண்ண போறோம்னா ஏ கிரேட்டர் தேன் 0 லெஸ் தேன் 1க்கு கிராஃப் வரையலாம். y is equal to mod of logarithm of mod x to the base a அப்படின்னு நம்ம கிராஃப் வரைய போறோம். இப்போ வந்து ஏ வந்து கிரேட்டர் தேன் 0 லெஸ் தேன் 1க்கு கிராஃப் வரையலாம். சரிங்களா? அப்படி கிராஃப் வரையலாம் பாருங்க. இதுக்கு எப்படி கிராஃப் வரும்ன்றதை பாருங்க. நமக்கு இது அதாவது ஏ கிரேட்டர் தேன் 0 லெஸ் தேன் 1. ஆக்சுவலா அந்த கிராஃப் எப்படி வரையணும் நம்ம பாருங்க. ஏ கிரேட்டர் தேன் 0 லெஸ் தேன் 1க்கு இந்த மாதிரி தானே கிராஃப். இது வந்து இப்படி இங்க இருக்கிறது இப்படி எடுத்து விட்டுறணும். நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிடணும். சரிங்களா? சரி, அந்த மாதிரி பண்ணிடுவோம். இப்போ இந்த கிராஃப்
அந்த மாதிரி வரைஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கிராஃப் வந்து இது ஒய்ன்னு எடுத்திருக்கோம், இது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து இங்க வேல்யூஸ் பாருங்க. இது வந்து a வந்து greater than 0 less than 1 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து 1,0 இது -1,0 வந்திருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நமக்கு இது 1,0 இது வந்து 1,0 இது -1,0. ஆனா கிட்டத்தட்ட நமக்கு பார்க்கறது கிராஃப் ஒரே மாதிரி தெரியுது. ஏன்னா இங்க இருக்கிறது இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு வந்து இங்க இருக்கிறது வந்து இது இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், அதனால அப்படி தெரியுதுப்பா. எல்லாமே கரெக்ட் தான். Question பாருங்கப்பா. Find minimum value of lambda1 log x to the base a plus lambda2 log a to the base x where a is greater than 0 and x greater than 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரியும். என்ன பாயிண்ட் தெரியும்னா arithmetic mean greater than or equal to geometric mean அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இது ஒரு நம்பர் எடுத்துட்டு இது ரெண்டு நம்பருக்கு arithmetic mean போடலாம் பாருங்க. lambda1 log x to the base a plus lambda2 log a to the base x divided by 2 is equal to square root of arithmetic mean வந்து add பண்ணி by 2 போடணும். geometric mean multiply பண்ணி square root எடுத்துறணும். அப்படிதானே? அப்ப lambda1 into log x to the base a into lambda2 log a to the base x அப்படிதானே பாது. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும் சொல்லுங்க உங்களுக்கு. இந்த log x to the base a வும் log a to the base x வும் multiply பண்ணா 1 அப்படிதானே வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க. நமக்கு இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வேணும், மினிமம் வேல்யூ தானே. மினிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூக்கு ஃபார் மினிமம் வேல்யூ வந்து ஈக்குவல் கண்டிஷன் போடணும். மினிமம் வேல்யூக்கு வந்து ஈக்குவல் கண்டிஷன் போட்டோம்னா ரூட் ஆஃப் lambda1 lambda2. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுடைய மினிமம் வேல்யூ, அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல lambda1 log x to the base a plus lambda2 log a to the base x, இதனுடைய மினிமம் வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் lambda1 into lambda2. Next problem பாருங்க. Find the least value of the expression. Find the least value of the expression 2 log x to the base 10 minus log 0.01 to the base x where x is greater than 0 and x is not equal to 1. ஆப்ஷன்ஸ் தரம் பாருங்க. இதுக்கு இந்த சம்முக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1, செகண்ட் ஆப்ஷன் வந்து 2, தேர்ட் ஆப்ஷன் 3, ஃபோர்த் ஆப்ஷன் 4. சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வேல்யூ தானே வேணும். இது வந்து நம்ம மொத்தமா சேர்ந்து சும்மா ஒரு p அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதானே இதனுடைய மினிமம் வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ p is equal to என்ன கொடுத்துருக்காங்க, 2 log x to the base 10 அப்படி தானேப்பா கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நமக்கு மைனஸ் log 0.01 to the base x கொடுத்திருக்காங்க. அப்படி தானே கொடுத்திருக்காங்க. இதை வந்து 10 power -2 ன்னு எழுதிக்கலாமா? இதை வந்து நம்ம இங்க 10 power இது 0.01 வந்து 10 power -2 ன்னு எழுதிங்க. 10 power -2 எழுதிங்கன்னா இந்த -2 முன்னாடி வந்துடும், 10 இங்கே இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிருங்க. அப்படி பண்ணீங்கன்னா 2 log x to the base 10 பிளஸ் இந்த மைனஸ் இங்க முன்னாடி இருந்துச்சுன்னா பிளஸ் ஆயிரும், மைனஸ் பிளஸ் ஆயிரும். சரிங்களா? பிளஸ்ன்னு வந்துட்டு இந்த 2 ஒன்று வந்துருமா? அப்போ 2 மொத்தத்துக்கு காமன் எடுத்துடலாம். இந்த 2 வரதுன்னா 2 காமன் எடுத்துட்டீங்கன்னா லாகரிதம் ஆஃப் 10 to the base x அப்படின்னு நமக்கு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? lambda1 இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? இங்க பாருங்க, lambda1 log x to the base a plus lambda2 log a to the base x. இதனுடைய ரிவர்ஸா இருந்துச்சுன்னா மினிமம் வேல்யூ எவ்வளவு, ரூட் ஆஃப் lambda1 into lambda2 தானே. கரெக்ட் தானேப்பா? அப்போ வந்து இங்க பாருங்க, இங்க இது 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா lambda1 2 வரும், lambda2 2 வரும். அப்படின்னா இதனுடைய வேல்யூ லீஸ்ட் வேல்யூ, இதுக்கு வந்து லீஸ்ட் வேல்யூ வந்து என்ன வரும் சொன்னா லீஸ்ட் வேல்யூ ஆஃப் p is equal to ரூட் ஆஃப் என்ன வரும் சொல்லுங்க, நமக்கு ரூட் ஆஃப் 2 into 2 அப்படின்னு வரும். சரிங்களா? 2 into 2 ன்னு வரணும். அப்போ ரூட் ஆஃப் 2 into 2 ன்னு போட்டீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க, நமக்கு ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 2 தட் இஸ் 2. ஆன்சர் வந்து அப்போ 2 ன்னு வரணும். புரியுதுங்களா? இங்க உங்களுக்கு பாருங்க, இங்க ஒரு 2 இங்க வரும் இல்லைங்களா, இந்த ஒரு 2 வந்திருக்கும், அப்ப இங்க ஒரு 2 வந்திருக்கும். இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ 2 into ரூட் ஆஃப் lambda1 lambda2 வந்திருக்கும். அதனால இங்க அதே மாதிரி இந்த மினிமம் வேல்யூ வரும்போது இங்க ஒரு 2 வந்திருக்கும். லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 2 into 2 வரணும். அப்போ வந்து இங்க ஒரு 2 வந்துட்டு, ஸோ ஆன்சர் 4. ஸோ லீஸ்ட் வேல்யூ வந்து 4 ன்னு வருது.